வணக்கம் நண்பர்களே. நாம் இப்போது கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா அவர்களுடைய புதிய கிளையின் முன்னால் இருக்கின்றோம். இந்த நேரு பூங்கா மெட்ரோ ஸ்டேஷனுக்கு நேர் எதிரில் இருக்குது, மெட்ரோ நிலையத்துக்கு நேர் எதிரில் இருக்குது. இது பூந்தமல்லி நெடுஞ்சாலை சங்கம் திரையரங்கத்துக்கு பக்கத்தில் ஒரு 2 கட்டடம் தாண்டிய உடனே இது இருக்குது. இது இந்த நேரு பூங்கா, இப்போ நீங்கள் நேரு பூங்கா மெட்ரோ நிலையத்தை பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கு 2 பக்கம், சாலையினுடைய 2 பக்கமும் இந்த நேரு பூங்கா மெட்ரோ நிலையம் இருக்குது. அதில் ஒரு பக்கத்தினுடைய வழியாக இப்படியே வந்தால் அது திரும்பும் இடத்துலையே இந்த கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா இருக்குது. அதாவது அதை ஒட்டுன போலவே இருக்குது, அதற்கு பின்னாடியே இருக்குது. அதனால் மெட்ரோவில் வந்தால் அதற்கு வாசல்லையே இது இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு பேருந்து நிறுத்தத்தில் வந்தாலும் அதற்கு பக்கத்துலேயே இது இருக்குது. இப்போது இங்கே உள்ள என்னென்ன வசதிகள் இருக்குது இந்த புதிய மருத்துவமனையில் என்று நம்ம உள்ள போய் பார்க்கலாம் வாங்க. இதுதான் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலையுடைய அந்த லட்சணை லோகோ. நம்ம இப்போ உள்ளே போயிட்டுருக்கோம். அவருடைய படைப்புகள்லாம் இங்கே வச்சுருக்காங்க. கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா 1902 தொடங்கியிருக்காங்க. ஒரு நூற்றாண்டு கடந்த நிறுவனம். அவர்களுடைய மசாஜினுடைய ஒரு படம் வச்சுருக்காங்க. உள்ள நுழையிறோம். இதான் அந்த வரவேற்பறை. இங்கே ஒரு தொலைக்காட்சியில் அவங்களுடைய விளம்பரங்கள்லாம் இருக்குது. PS வாரியர், ஆரிய வைத்தியம் PM, கோட்டக்கல் இந்த இயற்கையோடு இணைந்த அவர்களுடைய மருத்துவ முறையை அந்த ஒரு மரத்தின் படத்தின் மூலமாக காட்டியிருக்காங்க. மருந்து செய்யும் முறைகளை காட்டியிருக்காங்க. கேரள பாரம்பரிய நடனம் கதகளியை காமிச்சிருக்காங்க. கேரள குத்துவிளக்கு கூட அங்கே வச்சுருக்காங்க. இது கேரளத்தின் ஒரு அடையாளமாகவே இந்த கோட்டக்கல் இருக்குது. அந்த சேவை இப்போ தமிழ்நாட்டில், அதுவும் சென்னையில் கிடைக்கிறது என்பது இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது. இங்கே அவர்களுடைய புத்தகங்களில் விற்பனைக்கு வச்சுருக்காங்க. பல வகையான தலைப்புகள், ஒவ்வொரு நோய் அறிகுறி அதனுடைய தீர்வுகள் குறித்தெல்லாம் இங்கே விரிவாக எழுதியிருக்காங்க. ஆங்கிலத்துலேயும் இருக்குது, மலையாளத்துலேயும் இருக்குது. வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். அப்படியே திரும்பினோம்னா இங்கே இந்த மருந்தகம், இங்கேயே நம்ம மருந்துகளை வாங்கிக்கலாம். அதில் விரிவாக உள்ளே வச்சுருக்காங்க. உள்ளே போய் பார்த்தோம்.
விதவிதமான மருந்துகள் ஒவ்வொரு தேவைக்கும் ஏற்றது போல் இங்கே உருவாக்கி உற்பத்தி செய்து வச்சுருக்காங்க. இது தேவைப்படுறவங்களுக்கு அவங்க போஸ்டல் கொரியரில் கூட அனுப்புகிறாங்க. இது அவங்களுடைய ஒரு குடோன். மருந்துகள்லாம் முதல்ல இங்கே தான் வந்து ஸ்டாக் பண்ணியிருக்காங்க. கையிருப்பில் வைத்து அதன் பிறகு தேவைக்கேற்ற மாதிரி உள்ளே அனுப்புகிறாங்க. இப்போ நம்ம மருத்துவரை போய் பார்க்கலாம். கோபி மோகனன் உன்னி அவர்கள் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி நான் நேரடியாக இங்கே வந்திருக்கேன். எனக்கு ஒரு பாதத்தில் ஒரு சின்ன பிரச்சனை இருந்தது. அது வந்து ஏற்கனவே மற்ற மருத்துவ முறைகள், ஆங்கில மருத்துவம் அது மாதிரிலாம் நாங்கள் முயற்சி செய்து பார்த்தோம். அவங்க வந்து அந்த பாதத்தில் இருந்த வெடிப்பு அதெல்லாம் வந்து அது ஒரு முறை வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது பிறகு அது வந்து போகாது, அது வெறும் மருந்து தான் நீங்கள் வந்து போட்டுட்ருக்கணும், அது வந்து க்யூர் இல்லை, மெயின்டெனன்ஸ் தான் பண்ணலாம் இப்படின்னு ஒரு 4-5 மருத்துவர்கள் மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. அது பிறகு நாங்கள் இங்கே கோட்டக்கல் வந்து டாக்டர் கோபி மோகனன் உன்னி அவர் வந்து நாங்கள் பார்த்தோம். அவர் பார்த்துட்டு இதை சரி பண்ண முடியும்னு சொன்னார். அது எனக்கு முதல்ல ஒரு ஆச்சரியம். வந்து இது முடியாது அப்படின்னு சொல்லாமல் இது சரி பண்ண முடியும்னு சொன்னார். சில மருந்துகள்லாம் கொடுத்தார். அதை போட்டு சில மாதங்கள்லேயே அது எல்லாமே போயிடுச்சு. இப்போ வந்து இது இவ்வளோ பெரிய ஒரு மாற்றம் பாருங்கள். ஒரு இடத்துல முடியாது, அப்படியே காலம் முழுக்க அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஒன்றை வந்து இன்னொரு மருத்துவ முறையினால முற்றிலும் குணமாக்க முடிகிறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமாக இருக்குது. அதனால் உங்களுக்கு ரொம்ப நன்றி சார். நீங்கள் தான் அதை சிறப்பாக வந்து சரி பண்ணி கொடுத்தீங்க. இது மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது பிரச்சனைகள், இப்போது எங்களுக்கு தோல் சம்மந்தப்பட்டது, பாதம், அது மாதிரி வேறு யாருக்கெல்லாம் நீங்கள் வந்து அது மாதிரி குணப்படுத்த முடியும்? மருந்தெல்லாம் கரெக்டாக சாப்பிட்டா, இந்த டயட் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணினா நம்ம சில நாளுக்குள்ளே அது எல்லாமே கிளியர் ஆகிடும். என்னென்னலாம் கிளியர் ஆகுது? சாதாரண ரொம்ப பழகினா ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம சீக்கிரமாக வந்து பார்த்தா அதுக்கு கரெக்டாக மெடிசன் கரெக்டாக எடுக்கணும், கரெக்டாக வந்து பார்க்கணும். அதுதான் மெயின். ஃபுட்டும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணால் எல்லாமே ஆல்மோஸ்ட் ஆல் டிசீசஸ் கேன் பி கண்ட்ரோல். ஆல் டிசீசஸ்? யா, ஆல்மோஸ்ட். அதாவது உங்களுடைய அந்த லைப்ரரி, அந்த புத்தகம், புக் செல்லிங் இதெல்லாம் பார்த்து நான் புத்தகங்கள்லாம் இருக்கிறது இல்லை. அதில் ஒரு புத்தகத்தோட தலைப்பில் வந்து கேன்சர் ட்ரீட்மெண்ட். கேன்சருக்கு மட்டும் ஆகலை, அதுவும் இப்போ ட்ரை பண்ணிட்டே இருக்கு. ஹெட் ஆஃபீஸில் அது ட்ரை பண்ணிட்டே இருக்கு. இப்போ மெடிசன் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி அது கொடுத்துட்டே இருக்கு. சில பேருக்கெல்லாம் ரெஸ்பான்ஸ் வருது. நிறைய பேஷண்ட்ஸ் அங்கே வருது. இந்த ரேடியேஷன், கீமோதெரப்பி எல்லாமே முடிஞ்சு அங்கே வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்து ஒரு பேலியேட்டிவ் மாதிரி அவர் ஓடிட்டே இருக்கு. சரி சரி, தொடர்ந்து இணைந்து செய்கிற மாதிரி. அதான் அது மாதிரி. ரொம்ப நன்றி. அதனால வேறு யாருக்கெல்லாம் இப்படி ஒரு தேவை இருக்குதோ அவங்க எல்லா வகையான பிரச்சனைகளுக்கும் நோய்களுக்கும் இங்கே தீர்க்க முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை தர்றாங்க. அதனால் நீங்கள் இங்கே வந்து பாருங்கள், உங்களுக்கு ஒரு சரியான இங்கே தீர்வு கிடைக்கும் அப்படி எதிர்பார்க்கலாம். ரொம்ப நன்றி. நன்றி சார். வணக்கம் சுரேந்திரன். எனக்கு இப்போ இந்த மசாஜ் ட்ரீட்மெண்ட்லாம் எங்கே கொடுக்குறாங்கன்னு காட்ட போகிறீங்களா? ஓகே. ட்ரீட்மெண்ட் ரூம்ஸ் இருக்குது. 3 ஃபஸ்ட்டு அங்கே இருக்குது. அதில் இப்போ ஆல்ரெடி ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டே இருக்குது. சரி. இந்த செகண்ட் ஒன். ஸோ இப்போ இதில் தான் அவங்க வந்து இது தாரா பாத்தி. ஓ, இந்த மாதிரி வச்சு அவங்க மேலே இந்த எண்ணெயெல்லாம் விடுவாங்களா? அது தாரா ஸ்டாண்டு. தாரா பண்ணுறது, சிரோதாரா எல்லாமே பண்ணுறது. என்ன தாரா? சிரோதாரா. சிரோதாரா. தாரா ஸ்டாண்டு, தாரா பாத்தி. ஸோ இது படித்தா அந்த எண்ணெயெல்லாம் இப்படி வந்துடும் இல்லையா? சரி சரி சரி. இது ஒரு ட்ரீட்மெண்ட் முடித்தா இங்கே ஒரு ரெஸ்ட் எடுத்து, ஸோ இதில் தான் அந்த எண்ணெயெல்லாம் நம்ம வந்து காய்ச்சி இதை பண்ண போகிறோம். சரி 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 சரி. வார்ம் பண்ணி தான் நம்ம எல்லாமே பண்ணிவிடுவோம். சரி சரி. இது இது பாத்ரூம். சரி சரி. இது ட்ரீட்மெண்ட் நம்பர் 2.
இது இன்னும் ஒரு ட்ரீட்மெண்ட் ரூம், அதே மாதிரி மாடல். இங்கேயும் அதே மாதிரி எல்லாமே வச்சுருக்கீங்க. ஸோ இது வந்து இது எல்லாத்துலேயுமே இது மாதிரி இருக்கும். சொட்டு சொட்டாக இறங்குமா? ஸோ அதனால் இங்கே வந்து ஒரு இது மாதிரி ஒரு மசாஜ் ட்ரீட்மெண்ட் எடுக்கணுன்னா எவ்வளோ நேரம் ஆகும் சார்? அது என்னென்னா இங்கே வாக்கிங் ட்ரீட்மெண்ட் தான், அந்த ஃபெசிலிட்டி தான். அதாவது எங்களோட கேரளாவில் எல்லாம் ட்ரீட்மெண்ட் வருது 7 days, 14 days, 21 days, 28 days அப்படி தான் வருது. அங்கே தங்கி அவ்வளோ நாள் தங்கி எடுக்கணும். அங்கே தங்கி இங்கே வாக்கின் உள்ளே வந்தாங்கன்னா எவ்வளோ நேரம் இருக்கணும்? 1 hour ட்ரீட்மெண்ட் தான் இங்கே 1 hour 20 minutes. அதுக்கு கரெக்டு ஒரு 1 hour ஷெட்யூல் கொடுத்திடும். அந்த டைமில் இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி போகலாம். சரி, 1 hourலேயும் முடிஞ்சிடும். இப்போ முடிஞ்சிடும். இங்கேயே குளிச்சுட்டும் போயிடலாம் அது இல்லையா? ஃபெசிலிட்டி இருக்குது. சரி சரி சரி, நன்றி. லார்ட் விஸ்வம்பரா. விஷ்ணு தான் சார், மகாவிஷ்ணு. ஓ, மகாவிஷ்ணு தான். அவர் தான். அது விஷ்ணு தான். இவரை வணங்கி தான் எல்லாம் செய்கிறீங்க.